Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு புலாவ். அதாவது பிரியாணின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து புலாவ் தான். அதாவது உருளைக்கிழங்கு வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு 3 அல்லது 4 எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டாணி வந்து சீசன் டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்ன உரிச்சிட்டு இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதும் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது தான். இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்து செய்ய போகிறோம் புலாவ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இது கூடவே ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு அன்னாச்சி முக்கு, 2 ஏலக்காய், பட்டை, 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை. இது கூட நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இது நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். புதினா இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி 150 கிராம் எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நான் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பிரியாணி அரிசி எடுக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் 1/2 hour நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிக்கலாம். இது நார்மல் நம்ம வீட்டில் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கோம். இதே அரிசியுமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. உப்பு கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி போட்டேன். இப்போ 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சுக்கலாம். இது வந்து 3 விசில் வந்தாலே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஸ்டீமிங் வரட்டும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ எடுக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் அதாவது 3 விசில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2 விசில்லையே ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஒரு கலரிக்கோங்க. அடி பிடிக்கல. கரெக்டாக இருக்குது. பட்டாணி உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி. சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி. பட்டாணி உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்கு எடுத்துக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம்.